கொடுத்திருக்கிற அந்த அருமையான நாளுக்காக முதலாவது உண்மையாகவே ஒரு விஷயம் கூட நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்றது வந்து கடன் கேட்கிற மாதிரியே தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் விட்டு போச்சு. கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா, தேவன் நல்லவர். இந்த அருமையான வேலையில நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான காரியம். கடந்த நாளிலே இந்த வார்த்தைகளை குறித்து தியானித்திருப்போமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் நம்முடைய அன்பு, விலையேற பெற்ற அன்பு, இயேசுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே இந்த நாளில கூட கர்த்தர் மிக கிருபையாக இந்த நாளை நம்ம கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த ஸ்டாண்டு கூட கிருபையாக தான் கிடைச்சது. ஏன்னா கடந்த நாளில் வீட்டில் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து யூடியூப்பில் போட்டுருக்கும்போது சகோதரி பார்த்துட்டு கேட்டாங்க, என்னங்க நீங்கள் வந்து எடுக்கும்போது ரொம்ப ஷேக் ஆகுது, பாஸ்டர் ரொம்ப ஆடுறாரு அப்படின்னா. இல்லைம்மா பண்ணோம், ஒரு ஸ்டாண்டை வாங்கி நான் கர்த்தருக்கு காணிக்க கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க வாங்கி அனுப்பிச்சுட்டு, சரி நீங்கள் முதல் நாள் கர்த்தருக்குன்னு கொடுத்தாங்க, அது நம்ம கர்த்தருக்காக பயன்படுத்தும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, பாஸ்டர் எடுத்தோன்னே இருக்கிறாரு இல்லை. கர்த்தர் அந்த சகோதரியும் அந்த குடும்பத்தையும் அவருடைய எல்லாவற்றையும் கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற காரியம், வேத புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வதற்கு முன்பாக நான் ஒரு சின்ன கதையை நான் சொல்லிவிட்டு நான் இதற்குள் கடந்து போகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு அருமையான அரசர் சகல விதமான சல்கரணையோடு, சகல விதமான செல்வங்களோடு, சகல செழிப்புகளோடு, சகல விதமான பலதரப்பட்டதான என்ன சொல்லலாம், உச்சிதங்கள் அவரை வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்டதான பல கோடிகளுக்கு சொந்தமாக இருந்து பல தேசங்களை ஆண்டு கொண்டிருந்த பெயர் பெற்ற ஒரு அரசன் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த அரசன் ஒரு நாள் என்ன செய்தார் என்றால், நகர்வலம் சுற்றி வரலாம் என்று சொல்லி அவர் தன்னோடு கூட ஆட்களை கொண்டு, பிற்பாடு கூட போகிற படை தளபதிகள் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு அவர் நகர்வலம் போகிறார். அப்படி நகர்வலம் போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு சின்ன கிராமத்தை அவர் பார்த்து விடுகிறார். அந்த கிராமத்தை பார்த்த உடனே அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு பெண்ணை பார்த்து விடுகிறார். ஆனால் அந்த பெண்ணை பார்த்த உடனேயே இவருக்கு ஒரு ஆசை அந்த பெண் மீது. எப்படியாகிலும் நான் இந்த பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும், எப்படியாக நான் இந்த பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டத்தை தீட்டிக் கொள்ள. காரணம், இவரிடத்துல போதுமான அளவு சகல விதமான சல்கரணை, செல்வங்கள், பொருள்கள், செழிப்பு எல்லாமே குவிந்து கிடக்கிறது. இதை பார்த்தால் எந்த பெண்ணு தான் வேண்டாம் என்று சொல்லுவார். அவ்வளோ ஒரு கிராமத்தில் பலதரப்பட்ட கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவள். அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன செய்தார், எப்படியும் அவள் என்னை பார்த்தால், நான் அவளிடத்தில் என்னுடைய அன்பை வெளிப்படுத்தினால் நிச்சயமாய் என்னுடைய அன்பையும் அல்லது என்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தும் போது நிச்சயமாய் அவள் எனக்கு கிடைப்பாள் என்கின்ற ஒன்று எண்ணம் இந்த அரசனுக்குள் காணப்பட்டது. ஆனால் இவர் எல்லாவற்றையும் இவர் தனக்குள்ளவே இந்த திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டு அந்த பெண்ணை பார்க்கலாம் என்று சொல்லி அந்த பெண்கிட்டே போய் தன்னுடைய காரியங்களை தெரியப்படுத்த போகிறார். அப்படி போகும் பொழுது அவள் சொல்லுகிறார், நான் ஏற்கனவே ஒரு மேய்ப்பனை விரும்பி கொண்டிருக்கிறேன், நான் ஒரு மேய்ப்பனை நேசித்துக் கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் வாழ்ந்தால், நான் திருமணம் செய்தால் அவருக்காக மட்டுமே தான் இருப்பேன், அவர்தான் என்னுடைய நேசர் என்று சொல்லி இந்த பெண் மறுதளிக்கிறதை பார்க்கிறோம். இவருக்கு ஒரே பதட்டம் இருக்கிறது, என்னிடத்தில் அப்படி என்ன இல்லை, ஆனால் இவைகள் அனைத்தும் இருக்கிறது. இவளோ ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பனை போய், ஒரு கிராமத்தில் வசிக்கிற ஒரு மேய்ப்பனை போய் இவள் நேசிக்கிறேன் என்றும் அவளை நான் வந்து அன்பு கூறுகிறேன் என்றும் நான் அவளிடத்தில் நான் எல்லா காரியத்தையும் நான் தெரியப்படுத்துகிறேன், அவர்தான் எனக்கு கடைசி வரை என்று சொல்லி சொல்லுகிறாரே என்று சொல்லி இவருக்குள்ள ஒரு குழப்பம் காணப்பட்டது. அப்படிப்பட்ட குழப்பத்தின் மத்தியிலே உருவான ஒரு காரியம்தான் வேத புஸ்தகத்திலே உன்னத பாட்டு என்று சொல்லப்படுகிற ஒரு புஸ்தகம். இந்த உன்னத பாட்டிலே நாம் இந்த இடத்துல இந்த நேரத்தில் நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். இந்த உன்னத பாட்டில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நாம் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நல்லா கவனிங்க, பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை தன்னுடைய மனைவியாக அவர் நேசிக்கிற சில இடங்கள் இருக்கிறது.
இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் எதை சார்ந்தது என்றால் கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். சபை மணவாட்டி, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன். இந்த மணவாட்டியாய் இருக்கிறதை சூலமேத்தியால் என்று சொல்லப்படுகிற சுனாம் ஊரால், உன்னத பாட்டில் சுனாம் என்று சொல்லப்படுகிற அந்த கிராமத்தினுடைய பெயர், அதில் வசிக்கிறவள் தான் சூலமேத்தியால். இந்த சூலமேத்தியாலை திருச்சபைக்கு ஒப்பாகவும் அந்த மேய்ப்பனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் நாம் இந்த இடத்தை நாம் எடுத்து வாசித்து பார்க்கலாம். பிதாவாகிய தேவன் எவ்விதமான ஒரு அன்பை பாசத்தை வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கதையினுடைய சுருக்கத்தை நாம் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அவள் எவ்வளவு தேவன் மேல் அன்பு வைத்தாள் என்று பார்த்தால், உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அவர் லீலின் புஷ்பங்களுக்குள்ளே, மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய நேசர். இந்த நேசர் யார் தெரியுமா? என்னுடையவர். நான் அவருடையவர். நான் யாருடையவர்? அவருடையவர். செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை, இந்த நாளிலும் கூட இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை ஆவியானவர் எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஒரு விசை வந்திருக்கிற பிள்ளைகளோடு நீர் பேசுவீரார். இந்த வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து நடத்தும். அடிமை மறைத்து வெளிப்படும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். உண்மையாகவே எந்த அளவுக்கு இவள் அந்த நேசர் என்று சொல்லப்படுவது, சிலர் என்ன செய்தாலும் சாலோமனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று இருந்தாலும், இதை சாலோமன் நிச்சயமாக இந்த கதையை பார்த்தீங்கன்னா இது ஒரு நடந்த கதையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் 98-99% கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம். அல்லாமல் போனால் சாலோமனே தன்னுடைய கற்பனையினால் எழுதியிருக்கலாமா என்றால், ஏன்னா வேற யாராவது சாலோமனுக்கு இந்த பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லி ஒரு காரியத்தை போட்டு விட்டா சாலோமன் அவங்களை உயிரிட வச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஆகையால் இதை எழுதியது சாலோமன். அப்போ இது எதை குறிக்கிறது, எதை வைத்து இங்கே வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் ஏசாயா புஸ்தகத்தை 54ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை 6வது வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உன்னுடைய சிருஷ்டிகரே, உன்னுடைய நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன்னுடைய மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். அல்லேலூயா. உன்னுடைய நாயகர் யார்? உன்னுடைய நாயகர் யார்? ஒரு பெண்ணிற்கு நாயகர் தன்னுடைய கணவர் தான். அப்போ அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களை எந்த அளவுக்கு இவர் நேசித்தார் என்பதை, அவர் எந்த அளவுக்கு இஸ்ரவேல் மக்களிடத்துல எதற்கு இவக்கெல்லாம் சொல்றாங்க, தன் மனைவியாக, தன்னுடைய மனைவிக்கு சம்பந்தமாக. என்றால் எரோமியா புஸ்தகத்துல கூட இதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, எரோமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல, நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசம் வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்து உன் இள வயதின் பக்தியையும், உன்னுடைய இள வயதின் பக்தியையும், நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று, உனக்கு இருந்த அந்த நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நீ என் மேல வைத்திருக்கிற அந்த நேசத்தை நான் உன்னை அழைத்தேன் அல்லவா. அந்த வாலிபத்திலே, அந்த வாலிப நாட்களிலே எப்படிப்பட்ட இடங்கள் விதைக்கப்படாத வனாந்தரமான அப்படிப்பட்ட இடத்துல இருந்து நான் உன்னை அழைத்து வந்தேன். ஆனால் நான் உன் இள வயதில் இருந்துதான் உன் நேசத்தை, உன்னுடைய அன்பை. இங்கே முழுதுமாய் நீங்கள் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது மிக மிக அழகாக பார்த்தீங்கன்னா, இது இஸ்ரவேல் மக்களுக்காக பிதாவாகிய தேவன் சொல்லக்கூடிய கருத்தாக, பிதாவாகிய தேவன் அந்த இஸ்ரவேல் மக்கள் மேல் எந்த அளவுக்கு அன்பு வைத்தார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதை குறித்து ஓசேயா என்ற ஒரு தீர்க்கதரிசி எழுதும் பொழுது
அதுல 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஓசியா நித்திய விவாகத்துக்கென்று நித்திய விவாகத்திற்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உன்னை எனக்கு நான் நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். எனக்கு நான் நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். பாருங்க, எத்தனை தடவை சொல்ற நியமித்துக் கொள்ளுதல் என்றால் என்ன? கர்த்தரை அறிந்து கொள்வாய். நியமித்துக் கொள்வதில் என்றால் என்ன? நான் உன்னை எனக்காக நான் நியமித்துக் கொள்வேன். உன்னை நேசிக்கிறேன். உன்னுடைய நேசத்தை, உன்னுடைய பக்தியை நான் அறிந்திருக்கிறேன். இது பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மகா பெரியதான ஒரு மேன்மையான ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்றுதான் சொல்ல முடியும். காரணம் என்னவென்றால், அங்கே நம்ம வாசித்து பார்க்கிறோம், இந்த இடத்துல இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்க, நான் என் நேசருடையவர், நான் என்னுடைய நேசருடையவர், என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே அவர் மேய்ந்து கொண்டிருக்கிறார். நான் என் நேசருடையவர், என் நேசரோ என்னுடையவர். நீங்கள் இதை கவனித்து பார்க்கும்போது அதுல 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பார்க்கலாம். நான் என் நேசருடையவர், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது, அவருடைய பிரியம் என்மேல் இருக்கிறது. ஆமென். அவருடைய பிரியம் என்மேல் இருக்கிறது. இதுல ஒவ்வொரு பார்த்தா நான் சொல்லிட்டே வர முடியும். நிச்சயமாய் கடைசியாக சாலோமன் என்ன செய்து விட்டார்? எந்த அளவுக்கு இவர் முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணினார். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேய்ப்பனுக்கும் இப்போ நான் சொல்லுகிறேன், இந்த புதிய ஏற்பாட்டினுடைய ஆவிக்குரிய கிருபையினுடைய பிரமாணத்தில் வரும்போது சொல்லுகிறேன், நாம் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது எப்படிப்பட்டதான அன்பு கொண்டிருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமாக இருக்குது. பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் எனக்கு நியமித்துக் கொண்டிருக்கிறேன், உன்னை நான் எனக்காக நியமித்துக் கொண்டிருக்கிறேன், உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு காரியம்! ஒரு மனைவியாக, ஒரு துணையாக அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அதுவே புதிய ஏற்பாட்டினுடைய காலத்தில் வரும் பொழுது மிக அழகாய் ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டது. எபேசியர் நிருபத்தை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது இது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 22லிருந்து நம்ம மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்ப எப்படி வருது பாருங்க டாபிக். இந்த கருத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த உன்னத பாட்டும் இந்த பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னதான இந்த காரியமும் இந்த புதிய ஏற்பாட்டில் பவுலடியார் நமக்கு சொல்லுகிறார், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல, கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படிகிறது போல சொந்த புருஷருக்கும் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். வாசிங்க, கண்டினியூ பண்ணுவோம். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல. கவனிங்க, சபை யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் உலகத்தில் உள்ள தலைவர்களுக்கு, அதிகாரிகளுக்கு அல்ல, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மனைவிகளும் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே மனைவிகளில் அன்பு கூறுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் மனைவிகளிடத்தில் அன்பு. இது நல்லா கவனிங்க. இதை நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்தை பாருங்க, ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்கிறது, நாம் ஒருவர் மிரட்டிக் கொள்வதற்கல்ல, இது திருசபைக்கும் மணவாளனாக இயேசு கிறிஸ்துக்கும் சொந்தமான ஒரு காரியம். திருசபை யார்? திருசபை நாம் அனைவரும் திருசபை. நம்மளுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவதற்காகவே பவுலடியாரை கொண்டு கர்த்தர் இந்த எபேசியர் நிருபத்தில் எழுதியிருக்கிறார்.
சரி, பிற்பாடு அப்படியே நாம் கண்டினியூ பண்ணி அதை வாசிப்போம். புருஷர்களே மனைவிகளில் அன்பு கூறுங்கள். உங்கள் மனைவிகளில் நீங்கள் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் அதை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் கரைகள் திரைகள் ஒன்றுமே இல்லாம பரிசுத்தமும் விலையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும். யாருக்கு முன்னாக நிற்கணும்? சபை அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆமென். அப்ப அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நாம் எப்படி பாத்திரவான்களா, எப்படி சபை என்பது அவருக்கு முன்பாக. இன்றைக்கு ஒரு பெரிய பில்டிங், ஒரு பெரிய பெரிய காரியங்கள், இதுதாங்க பெரிய சர்ச், பெரிய அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே பூமியில நம்ம கட்டி எழுப்பது என்பதை காட்டிலும் கல்லுனால வந்துட்டு பாத்தீங்கன்னா சபை வந்து அதை பார்த்து அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியத்துல சபை என்பது சபைக்குள்ள வருகிற தேவ பிள்ளைகள். இவர்கள் எங்கே கொண்டு போய் ஊழியர்கள் நம்ம எல்லாம் போய் நிக்கணும்னா சபையா கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க போகிறோம். அதுல கரை திரை எதுவுமே என்ன கூடாதுங்க, இருக்கக்கூடாது. பிழை இல்லாமல் நம்மை ஆண்டவர் அப்படி கரைகள் திரைகள் குறைகள் எல்லாம் இருக்குன்னா இங்கே அதை என்ன செய்வார்? ஆண்டவர் சரிப்படுத்தி சீர்படுத்தி. அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது அப்படியே புருஷர்களும் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். தன் மனைவிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன்னை தானே அன்பு கூறுகிறான். 33 வரல வாசிங்க. தன் சொந்த மாம்சத்தை, தன்னுடைய சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, பகைத்தவன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். ஒவ்வொருவரும் தன்னுடைய மாம்சத்தை எப்படி பாருங்க. சபையை யாரு காப்பாற்றுறாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் சபையை காப்பாற்றுறாரு. ஒரு போதகர் சபையை காப்பாற்ற முடியாது. கர்த்தராகிய இயேசு தான் சபையை காப்பாற்ற முடியும். ஏன் அப்படி காப்பாற்றப்படுவதற்கு அவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது? தன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட முன்குறிக்கப்பட்ட போதகர் மூலமாய் உணவளிக்க வார்த்தைகளை வசனத்தின் மூலமாய் இந்த செயல்களை கர்த்தர் செய்கிறார். ஆமென். வசனத்தின் மூலமாய் தேவன் செயல்படுத்துகிறார். அது காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அவர் தான் காப்பாற்ற வேண்டும். அப்படி காப்பாற்றப்படுவதற்கு ஏதுவான காரியங்களை போதகர் மூலமாய் ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் வாசனங்களின் மூலமாய் நம்மை அதில் சரிப்படுத்த விரும்புகிறார். அதுக்கு அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் நாம எல்லாரும் யாரா இருக்கிறோம் என்றால் நம்ம இஷ்டத்துக்கு பிரகாரம் செய்வதற்கு அல்ல, அவருடைய பாடியில அவருடைய சரீரத்துல நாம் ஒவ்வொருவரும் ஒருத்தர் கையா இருக்கலாம், அல்லது ஒருவர் காலா இருக்கலாம், ஒருவர் வந்து மூக்கா கூட இருக்கலாம், ஒருவர் கண்ணா இருக்கலாம். அவர் சரீரத்துல அவயங்களாயும் நாம் அவயங்களாக அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். உரியவர்களாக நாம் இருக்கிறோம். எத்தனை பெரிய பாக்கியம் பார்த்துங்க. ஆமென். அல்லேலூயா. நமக்கு தெரிந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம், அதுக்கப்புறம் பார்த்தா பிள்ளைகள், கணவன் மனைவி, இவர்கள் மூலமாக பிள்ளைகள் வருகிறது, இப்படி நினைச்சிட்டு இருக்கோம். இங்க ஒரு ஆவிக்குரிய சத்தியம், மறைந்திருக்கக்கூடிய சத்தியம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்கள், அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். அவருக்கு உண்டான எல்லாத்துக்கும் யார் சொந்தக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது? நாம் தான் சொந்தக்காரர்கள். அவருடைய சரீரத்தில் இருக்கிற எலும்புகள் எல்லாத்துக்கும் நாம் தான் சொந்தக்காரர்கள். எல்லாவற்றுக்கும் நாம் சொந்தக்காரர்கள். எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை திருச்சபைக்கும் அவருக்கும் பாருங்க ஒப்பனையாய் இந்த புதிய ஏற்பாட்டில் வருகிறது. இதுதான் அங்க பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பிதாவாகிய தேவன் இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட காரியத்தை இங்கே சொல்லப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு எப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் உண்டானது என்பதை குறித்து பவுலடியார் சொல்லுகிறார். அப்ப அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன்னுடைய தகப்பன் தாயையும் விட்டு தன் தாயை விட்டு தன் மனைவியுடனே இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். இங்கே மிக தெளிவாக இந்த சம்பவத்தை சொல்லிக் கொண்டே வருவார் பவுலடியார்.
இதை நீங்கள் வீடுகளிலே வாசித்து பார்க்க வேண்டும் நிச்சயமாகவே. இது ஒரு உலக பிரகாரமான டாபிக்கை எடுத்துக்கிட்டு பரவாயில்ல. ஒரு ஒன்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பத்தி மட்டும் கிடையவே கிடையாது. மணவாளனுக்கும் மணவாட்டியாக சபைக்கும் சொல்லப்படுகிற காரணம். சபையை பற்றிய ரகசியத்தை எபேசியர் நிருபத்திலே பவுலடியாருக்கு கர்த்தர் தேவாவியானவர் வெளிப்படுத்தி அவர் சொல்றாரு. இதை வைத்து நம்ம ஒருத்தர் பிளேம் பண்ணுவதல்ல. சபையில எப்படி இயேசு கிறிஸ்து எப்படி உன்னில் அன்பு கூறுகிறார். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். என் நேசர் என்னுடையவர். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அன்பு, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மேல வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய அன்பு நம்ம மேல வைத்திருக்கிறார். இந்த அன்பு இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இந்த அன்பு அநேகருக்கு இந்த அன்பு தெரியாதபடினால நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் பெற்று விட்டேன், பைபிள் படிக்கிற சபைக்கு போற வர இவ்வளவுதான் இல்லை. அன்புள்ள மிக மிக, ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்றாரு, அவர் சரீரத்திற்கு மாத்திரமல்ல அவைகளா மாத்திரம் அவருடைய எலும்புக்கும் அவருடைய சகல காரியங்களும் நாம் சொந்தக்காரர்களாய் இருக்கும்படி, நம்ம எல்லாரும் அதற்குரியவர்களா இருக்கும்படி. அப்போ மனவாட்டியாகிய நம்ம மேல மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய அன்பை வைத்திருக்கிறார். எத்தனை ஒரு பெரிய அன்பை அவர் நம்ம மேல வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா இந்த அன்பை பற்றி அறியாமல் நிறைய பேர் விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கோழி முட்டையிடும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10 முட்டை, ஒரு 12 முட்டை விடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அந்த முட்டையை அபயம் காப்பதற்காக அதை வைப்பார்கள். அதுல ஒரு சிலர் ஒருத்தர் என்ன செய்தாராம், அந்த குடும்பத்துல 3 பேர், ஒரு சகோதரன் என்ன செய்திருக்கிறார் என்றால், அந்த முட்டையை எடுத்து, முட்டைன்னு சொல்லி சொன்னா நம்முடைய கண்களுக்கு முட்டை ஓடு மட்டும்தான் தெரியும், அந்த ஓடு சரீரத்திற்கு ஒப்பா வச்சுக்கிடுவோமே, பிற்பாடு நம்ம அந்த வெள்ளை கரு இருக்கு பார்த்தீங்களா, அது ஆவியா வச்சுடுவோம், அந்த மஞ்சள் கரு ஆத்மாவை வச்சுக்குவோம். அதுக்கு அடுத்தபடி இவைகள் அந்த கோழியின் அடியில் வைக்கும் போது அந்த கோழி அதன் மேலே உட்காரும் போது அது அனல்னால தான் அது முட்டை என்ன ஆகும்னா அது விரியும். அந்த அனல் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ அந்த முட்டையில எத்தனை நாள் அது குஞ்சு பறிக்கும் தெரியுமா? 21 நாள். அந்த முட்டையின் மேல ஒருவர் என்ன செய்திருக்கார், தன்னுடைய பெயரை அதுல பதித்திருக்கிறார், தன்னுடைய சகோதரி அவங்களும் ஒரு முட்டையில பதித்து இருக்கிறாங்க. இது முட்டை, அந்த கோழி முட்டை மேல உட்காரும் போதெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே கொஞ்சம் கலையும், கொஞ்சம் இடையிடையே போகும், ஆனால் அது திரும்ப சேர்த்துக்கொள்ளும். ஆனால் இந்த சகோதரர் மாத்திரம் என்ன செய்திருக்கிறார், என்னுடைய முட்டை ரொம்ப விசேஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நெருக்கத்துல கோழி கிட்ட தள்ளி தள்ளி வைப்பார். ரொம்ப அது மேல இவர் பேரை போட்டார். கரெக்டான ஒரு உற்போகால திட்டம் வந்தது. உற்போகால திட்டம் வரும்பொழுது நல்ல கவனிங்க, அதற்குள்ள இன்னும் எதுவும் உருவாகல. ஆனால் இவர் கண்ணு மட்டும்தான் ஓட பார்த்து, ஓடு சரீரம். இப்ப நம்மளுடைய சரீரம் அப்படிதான் இருக்கு, ஆவி ஆத்மா மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவைகள் அங்கே தள்ளி தள்ளி விடும் பொழுது ஒரு உற்போக்கால திட்டம் வரும்பொழுது அந்த முட்டை விரிந்தது, அதற்குள்ள இருந்து வெளியில குஞ்சுகள் வெளிப்பட்டது. அப்பொழுது இந்த சகோதரன் போய் சொன்னாரா, நான் உன்னை எவ்வளவா நேசித்து உன்னை எங்க வச்சேன் பத்திரமா, மிகவும் நெருக்கமாய் அது தள்ளிவிடும் பொழுது நீ கீழே விழுந்து விடக்கூடாது, உனக்கு எந்த வித சேதம் விடக்கூடாது என்றெல்லாம் நான் உன்னை அடிக்கடி என்ன பண்ணேன், அதற்கிட்ட உன்னை நெருக்கி 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 வைத்திருந்தேன். ஆனால் இன்னைக்கு இவ்வளவு அழகாய் வந்திருக்கிற. உடனே அந்த கோழி பார்த்துக்க, நீ யார், நீங்க யார், ஏதோ என்ன நேசிச்சேன்னு சொல்றீங்க, ஏற்கனவே நான் உருவாத்துக்கு முன்னாடி என் மேல என்ன எழுதுனீங்க, பேர் எழுதுலாம் சொல்றீங்க, உங்களை யாருன்னு எனக்கு. இன்றைக்கு காலங்கள் அப்படிதான், இப்பதான் போயிட்டு இருக்குது. ஆண்டவராக இயேசு சொல்றார், நான் உன்னை நேசிக்கிறேன். என்ன நேசிக்கிறதுக்கு நீங்க, உன் மேல நான் அன்பு வச்சிருக்கிறேம்மா, நீங்க யார் என்ன நேசிக்க, என் மேல அன்பு வைக்க. எனக்கு அன்பானது காரணம் என்னவென்றால், இப்பொழுது அது உள்ள இருக்கும்போது அதுக்கு என்னன்றது தெரியாது, உள்ள என்ன ஒன்றும் இல்லை. ஆனால் அப்பொழுதே அவர் தன்னுடைய பெயரை முத்திரைத்து இது எனக்கு சொந்தம் என்று அன்றைக்கு ஆண்டவர் நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிறார். நம்மளை அன்னைக்கே முன்குறிச்சிட்டாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு அன்பு இது சாதாரணமான அன்பு அல்ல. இந்த அன்பை எல்லாம் நல்லா கவனிங்க. இந்த அன்பு, இந்த இயேசுவின் அன்பு நெருக்கிறதுனால இந்த இயேசுவின் அன்பு பாத்தீங்கன்னா மிக 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 பாருங்க ரொம்ப நெருக்குகிறது. சாதாரண அன்பு இல்லையே. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11:2. நான் உங்களை
உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் விஷயம் கொண்டிருக்கிறேன். யாருக்காக உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் தெரியுமா? நீங்க யார் தெரியுமா? கற்புள்ள கன்னிகை. இந்த கற்புள்ள கன்னிகை என்று சொல்லப்படுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேசர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுதான். ஆனால் அந்த சூலமேத்தியால் சபைக்கு ஒப்பனையா இருக்கிறபடினால் தான் நான் கடந்த நேரத்தில் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். சபைக்கு சூலமேத்தியால் எதுக்கு ஒப்பா இருக்கிறார்? சபைக்கு. ஆனால் நேசர் என்று சொல்வது யாரை குறிக்கிறது என்றால் அந்த கற்புள்ள கன்னிகை என்று சொல்லப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உத்தம புருஷன். அல்லேலூயா. அவர் நம்முடைய சபைக்கு தலையா இருக்கிறார். இந்த அன்பு இந்த அம்மாவை என்ன செய்கிறது என்றால் நெருக்கி ஏவுகிறது. நான் உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை சுருக்கமாய் சொல்லி கடங்குறேன். இந்த சாலோமன் என்ன செய்தார் என்றால் அந்த சூலமேத்தியார் இடத்துல பலதரப்பட்ட காரியங்களை தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சகலத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லுகிறேன். இது கடைசியா ட்ரை பண்ணாருங்க. சூலமேத்தியார் இடத்துல ஒரு ஃபைனலா ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஏன்னா மொத்தமாக 8 அதிகாரம் தான் இருக்கிறது. ஃபைனலா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான காரியத்தை 1லிருந்து 10 வரலும் வாசிங்களேன். சாலோமனுடைய ஒரு வர்ணனையை நம்ம பார்ப்போமே. 7ஆம் அதிகாரம். ராஜகுமாரத்தியே பாதரட்சியிடத்தில் உன்னுடைய பாதங்கள் மிகவும் அழகாய் இருக்கிறது. பாருங்க, ஒரு அரசன் தான். அரசன் மட்டும் இல்ல, அவர் ஒரு கவிஞன் வேற, ஞானி. அவர் என்னெல்லாம் சொல்றாரு எப்படி பாருங்க. இந்த 1லிருந்து 10 வரலும் கொஞ்சம் தெளிவா பொறுமையா வாசிங்க. நிச்சயமா நீங்க வீட்டுல போய் தயவு செஞ்சு இந்த புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. வாசிங்க. ராஜகுமாரத்தியே பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகா இருக்கிறது. நீ செருப்பு போட்டுட்டு இருக்கிறிய அந்த பாதம் எப்படி இருக்கு? இன்னைக்கு என்னங்க சார் கவிஞர்லாம் எழுதுறான்? இன்னைக்கு என்ன எழுதப்படுது? இங்க பாருங்க, நீ செருப்பு பாதரட்சை போட்டு கொண்டிருக்கிற அந்த பாதம் மிகவும் அழகா. எங்க இருந்து வர்ணிக்கிறார்? அடுத்தது வாங்க. உன் இடுப்பின் வடிவு பாருமையா எப்படி பாருங்க. இந்த இது அப்படியே பாருங்க. உன்னுடைய இடுப்பின் அழகு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய புஷ்பம் போல் இருக்கிறது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். அம்பத்தூர் எஸ்டேட் சொல்லிடலாமா? இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மாதிரி இருக்குதான். தொழிற்சாலை. வாசிங்க. உன்னுடைய நாபி திராட்சரசம் நிறைந்த வட்ட கலசம் போல் இருக்கிறது. அடுத்தது உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பரம் போல் இருக்கிறது. ஆமென். உண்மையா நிறைய பேர் இல்ல கேட்பாங்க. மனுஷன் ஒரு நாள் கூட என் வீட்டில் பார்த்து என்ன சொல்லவே இல்லை. ஆபிரகாம் மனுஷன் கடைசியாக அவர் 75 வயசுல என்னப்பா தன் மனைவியை பார்த்து என்ன சொல்லிட்டாரு? நீ அழகா இருக்கிற. ஒரு தரம் கூட கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட்ல சொன்ன மனுஷன், அதுக்கப்புறம் கல்யாணம் தாலி கட்டும் போது சொன்ன மனுஷன், அதுக்கப்புறம் என்ன பார்த்து என்ன சொல்லவே இல்லை. எதுவுமே சொல்ல. நீங்க டைம் எடுக்காதீங்க. எதுவுமே சொல்லவே இல்லை. கர்த்தர் நல்லவன். அல்லேலூயா. இல்ல அந்த வர்ணனையை கொஞ்சம் நீங்க பாருங்க. நான் இதை கொஞ்சம் பார்த்து யோசித்து பார்த்தேன். இதை போல எழுதுவதற்கு இன்றைக்கு எந்த விதமான கவிஞனும் இல்லை. கடைசியா ட்ரை பண்றாரு சூலமேத்தியால. நான் சொல்றது சபைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள ஐக்கியத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய பந்தியில நம்ம வந்திருக்கிறோம். அவருடைய எலும்புகளுக்கும் அவருடைய எல்லாவற்றுக்கும் நாம் யாரா இருக்கிறோங்க? அவருக்கு உரியவர்களாயினவர்கள் நாம் எல்லாம். ஃபாதர் எழுதியிருப்பார், எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. அவருக்கு எல்லாமே நமக்கு. ஆமா, ஏனென்றால் ஒரு மணவாளன் மணவாட்டி இடத்துல அவருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு, உரிமை இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரைட்ஸை எடுத்துக்கொள்ள அவருக்கு அதிகாரம் கொடுக்கறது கிடையாது. என்னை நீங்கள் என்று வேணாலும் பண்ணுங்க ஆண்டவர், தனி ரைட்ஸ். இப்ப பாருங்க அடுத்த வசனம் வாசிப்ப 10 வெள்ளம் வாசிங்க தம்பி. அது 2 ஸ்தானங்களும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானமாய் இருக்கிறது. உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உன் கழுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாரு. யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை. தயவு செய்து யாருமே இது என்னடா அப்படின்னு ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா
ஒரு எப்படி சொல்றதுன்னா சாலமன் எப்படியெல்லாம் இது வந்து நான் சொல்றது ஃபைனல். அந்த அம்மா கிட்ட என்னென்ன ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு. ஆனா அந்த அம்மா எதுக்குமே சொல்லுங்க அசர மாதிரி இல்ல. கடைசியா ஒரு வர்ணனை, ஒரு கவிதை போடுறாரு. இன்னைக்கு உலக மனிதர்கள் சொல்வார்கள், வழி மீது விழி வைத்து பார்த்திருந்தேன், வஞ்சி அவள் வரவில்லை, என் கண்ணில் ஒளியும் இல்லை. இன்னைக்கு உலகத்துல நடக்குது. இந்த டைலாக்கையும் ஒரே ஒரு ஒத்த ரோசாவை வச்சு இன்னைக்கு கதை ஓட்டிக்கிட்டு எத்தனையோ ஃபேமிலியில எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைலாம் சந்தித்துக்கிட்டு இங்கே கவனித்து பாருங்க. சகலவற்றையும் தன்னுடைய ஞானத்தினால சகல காரியங்களை செய்திருந்ததான அந்த ஞானி அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் ஒரு வர்ணனையை கொடுக்கிறார். இது ஏற்கனவே பிதாவாகிய தேவன் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட அவரு அதிகமாலாம் வர்ணிச்சிருக்காரு. நான் உன்னை வனாந்தரத்துல இல்லையா எப்படிப்பட்ட இடத்தெல்லாம் நான் தேர்வு பண்ணிருக்கிறேன். ஆமா, விதைக்காத இடத்துல இருந்தெல்லாம் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து அங்கெல்லாம் இருந்தாலும் உன்னை என்ன பண்ணிருக்கிறேன், நான் உன்னை நேசித்தேன். ஐ லவ் சோ மச். நான் உன்னை ரொம்ப ரொம்ப நேசிச்சேன். உண்மை நான் அதிகப்படி அன்பு வைத்தேன். ஆனால் நீ என்னுடைய அன்பு என்ன செய்யல, புரிந்து கொள்ளவில்லை. நான் உன்னை பின்தொடர்ந்து வருவதை குறித்து நீ மிகவும் அசட்டை பண்ணினாய். ஆனால் நான் ஏன் உன்னை பின்தொடர்ந்து வந்தேன் என்றால், உனக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு, உனக்கு எந்த விதமான ஆபத்துகள் உன்னை அணுகிவிடக் கூடாது என்பதற்காக காரணம், நான் உன்னை அந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன். நான் உங்களை மேல அந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறேன். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய திருச்சபை என்று சொல்லப்படுகிற தேவ பிள்ளைகளை அவர் நாம் தான் திருச்சபை. அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. வாசிங்க அடுத்தது. யானை தந்தத்தினுடைய கோபுரத்தை போலவும் கண்கள் எஸ்போனிலே பத்ரான் வாசலண்டையில் இருக்கும். உன்னுடைய கண் எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. குளங்களை போலவும் உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனின் கோபுரத்தை போலவும் இருக்கும். பாருங்களா, மூக்கை பார்த்து கிளியரா சொல்லிட்டாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு மூக்கே இல்லை, ஆனா வர்ணிக்கிறார். அடுத்தது, உன் சிரசு, உன்னுடைய தலையினுடைய அந்த சிரசு இருக்கிறது கர்மேல் மலையை போல இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கர்மேல் மலையை போல கருகருவென்று இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விசுவாசிகள் எங்களுக்கு கருகரு பிடிக்கவில்லை, நாங்கள் பிரவுன் கலராக மாற்றிக் கொள்ளுகிறோம். பாதி வெள்ளை பாதி பிரவுன். ஆமா, காரணம் இவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர் என்னை என்ன நேசிக்கிறார் என்பது தெரியவில்லை. நான் எங்க போய் மாற்றி இருக்கிறேன்னு கேட்டா, உலகத்தில் அவர்கள் போய் கொண்டிருக்கிறபடியெல்லாம் பாருங்க. இன்னைக்கு உலகத்தை சார்ந்து உலகத்தின் மீது உள்ள காரியம். அடுத்த வசனம் வாசிங்க, 10 வசனம் வரலாம் வாசிங்க தம்பி. சிரசு கர்மேல் மலையை போல இருக்கிறது. தலைமயிர் ரத்தாம்பரமாய் இருக்கிறது. ரத்தாம்பரமா. ராஜா நடை கவனங்களில் மயங்கி நிற்கிறார். ராஜாவே, எந்த ராஜா இவர்? சாலோமன் ராஜா. ஏற்கனவே அங்க குட்டி போட்டு இருக்குது. எத்தனை? அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த விஷயத்தை. ஆல்ரெடி அங்க எல்லாமே இருக்கு, ஒண்ணு இல்லாதவர் அல்ல. 10ஓட 1000ஓட 100ஓட அதான் கணக்கு போல இருக்கு. வசனத்துல பாருங்க, வாசிங்க அடுத்து. ராஜா தன்னுடைய நடை கவனங்களில் கூட மயங்கி நிற்கிறாரு. மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவர், நீ எவ்வளவு இன்பம் உள்ளவர், உன்னுடைய உயரம் பனைமர தொழுங்கு போல. இந்த மாதிரியான வர்ணனை ரொம்ப கஷ்டமான ஒரு. நான் நைட்லாம் உட்காந்து படிச்சுன்னு இருக்கிறேன். உண்மையா அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. நான் பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. உன் உயரம் அவர் சொல்லிட்டாரு, இடுப்பளவுல இருந்து வர்ணிக்கிறாரு. இது தயவு செய்து நீங்கள் ஒரு ஆவிக்குரிய காரியமாக நான் இதை சொல்ல விரும்புகிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இது ஒரு ஆவிக்குரிய காரியம். அது மாத்திரமல்ல, இது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பைபிள் காலேஜில் இதை சொல்லிக் கொடுக்கும்போது இது ஒரு காதல் கடிதத்தை போல எங்களுக்கு டீச் பண்ணி கற்றுக் கொடுத்தாங்க பைபிளில் காலேஜில், பைபிள் கல்லூரியில். ஆனால் இங்கே மிக மிக ஒரு வர்ணனையை ரொம்ப அழகாக தேவன் ரொம்ப அழகாக சொல்ல பாருங்க. அடுத்தது இப்போ இங்க எல்லாவற்றையும் அவர் 10 வசனம் வாசித்து முடிச்சிட்டீங்களா? வாசிங்க அடுத்தது.
நான் பனை மரத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன் என்றேன். மடல்களை பிடிப்பேன் என்றும் இப்பொழுதும் ஸ்தானங்கள் திராட்சை குலைகளைப் போலவும் உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்கள் போலவும் இருக்கிறது. கிட்டத்தட்ட அவர் போயிட்டு என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஆமா அவங்கள போயிட்டு முகர்ந்து பார்க்கிற அளவு பேசுறாரு. உன் மூக்கு மேல நீங்க போட்டுட்டு இருக்கிற என்ன மாதிரி வாசனை வருதுமா? கிச்சிலி பழம் போல வருது. பிரைஸ் தி லார்ட். இப்ப இருக்கிற யார் மேல என்னமே கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஒரு வார்த்தை நான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஐயா, தயவு செய்து நீங்க வெளியில போயிடாதீங்க. இது கிறிஸ்துவின் அருமுனை. இது நான் இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளணும். அதுக்காக நான் சொல்றேன். யாரை இதை வாசித்து விட்டு திரும்பமாக நீங்கள் உங்களுடைய கனவு உலகத்திற்கு சென்று விடாதீர்கள். காரணம் பகல் கனவு. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ. யாரும் இதை படிச்சு நாங்க போயிடாது. என்னப்பா இந்த மாதிரி ஒரு கவிதை நாங்க பார்த்ததே இல்லை. நான் கூட பார்த்ததே இல்லை. படிச்சிருக்கிறேன், ஆனா இந்த அளவுக்கு நான் டீப்பா நேற்று தான் உட்காந்து இந்த 7ஆம் அதிகாரம் இது கடைசி சான்ஸ் அப்படியே வர்ணிக்கிறாரு பாருங்க. கீழே போடுற செருப்புல இருந்து மேல வரலாம் போயிட்டாரு. முடிஞ்சிச்சா வசனம்? கழுத்தை பத்தி பேசின அப்படியே விட்டு போக வேண்டியதானே. இப்ப எங்க போயிட்டாரு? உள்ளுக்குள்ளே போறாரு பாருங்க. மெதுவா இறங்குகிறது. ஓ, உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சை ரசத்தை போல இருக்கிறது. நான் என் நேசருடையவர். அப்ப பாருங்க, போதும். கர்த்தர் நல்லவர். இது 11வது வசனமா? நல்லா கவனிங்க. இத்தனை காரியத்தை அவர் கடைசியாக நல்லா கொஞ்சம் நம்ம இதை நிதானித்து பார்க்கணும். இங்கே எப்படி சாலோமன் இந்த காரியத்தை வர்ணித்து பண்ணாரோ இதை விட அதிகமாய் நான் சொல்லுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வர்ணித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அன்பு அதை விட பெரியது. இதை அவர் பண்ணி பார்த்துட்டு கடைசியா என்ன பண்ண தெரியுமா? சாலோமன் இவரை ஒன்றும் செய்யவே முடியாது. ஏனென்றால் இவருடைய நேசம் என்னுடைய அன்பை விட, என்னுடைய கவிதைகளை விட, என்னுடைய எல்லா காரியத்தை விட இவளுடைய நேசம், இவள் தன் நேசர் மேல வைத்திருக்கிற இந்த அன்பு மிகவும் வலிது என்று சொல்லி கண்டு இவளை அனுப்பிவிடுகிறார். 11வது வசனம் வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் பாருங்களேன், கிராமங்களில் தங்குவோம். ஆமா, பார்த்தாரு வேலைக்காக. ராஜா கிராமத்துக்கு வருவாரா? வர முடியுமா? முடியாது. ஆனால் இந்த சாலமன் இவ்வளவு பேசப்பட்டு விட்டு பார்க்கிறான். அப்பொழுது கூட இவளுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த நேசர், அந்த நேசர் யார்? அந்த நேசர், அந்த நேசர் எப்படியாவது அவள் விட்டு, எப்படியாவது அதை எடுத்து விட்டு இவர் என்ன செய்தார் என்றால், ஒரு நல்ல காரியத்தை கவனிங்க. தன்னுள் தான் வைத்துக் கொண்டிருக்கிற உலகத்தில் இருக்கிற சகலவற்றையும் அவளுக்கு முன்பாக காண்பித்து இவளை எப்படியும் தன் பக்கம் திருப்பி விட முடியும் என்று நினைத்த சாலோமன் கடைசியாக அவர் தோற்று பரவாயில்லை என்று சொல்லி 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம், என் நேசரே தீவிரியும் கந்த வர்க்கங்களின் மலைகளின் மேல் உள்ள வெளிமானுக்கு மறைகளின் குட்டிகளும் சமானமாய் இரும் என்று சொல்லி கடைசியாக இந்த சாலமன் என்ன செய்து விட்டார்? பரவாயில்லை, ஆனால் என்னுடைய செல்வங்கள் சம்பத்துகளை விட, நான் உன்னை நேசித்ததை விட, நான் உன்மேல வைத்திருக்கிற அன்பை விட, நேசத்தை விட நீ உன் நேசர் மேல வைத்திருக்கிறது மிக வலிது. அல்லேலூயா. அந்த அன்புக்கு என்னுடைய அன்பு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது என்று சொல்லி இவர் என்ன செய்து விடுகிறார்? அவளை பிற்பாடு அனுப்பி விடுகிறார். உங்களுக்கு தெரியுமா, ஒருவேளை இந்த சாலோமனை அவள் திருமணம் செய்து போயிருப்பார் என்றால் ஒரு நல்ல ராஜ வாழ்க்கை கிடைத்திருக்கும். நல்ல ராஜ வாழ்க்கை கிடைச்சிருக்கும். இந்த கிராமத்தில் அந்த அம்மா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இவள் என்ன செய்து விட்டால், நமக்கு தெரிந்த ஒரு பகுதி 1 யோவான் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிக்கும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென். இதை நன்றாக அறிந்திருந்த சூலமேத்தியால்
ஒருவேளை சாலோமன் இப்போது என்னிடத்தில் காட்டுவதெல்லாம் இந்த அன்பு மாறிவிடும், ஆனால் மாறாத ஒரு அன்பு என் மேய்ப்பனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த அம்மா. சகல செல்வ சம்பத்தோட வந்து நிற்கிறான். இருக்கிற கஷ்ட காலத்துல போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சேருவியா, இன்னும் நீ உருப்படாம இப்படி இருப்பியான்னு தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அவர் பார்த்தால் இது மாய அன்பு, இது மாய அன்பு, இது மறைந்து போகும் அன்பு. அவர் என்னை வர்ணிக்கிற வர்ணிப்பு அது மறைந்து போய்விடும். ஆனால் என்றைக்குமே மறையாதது என்னுடைய நேசரின் அன்பு, என் மேய்ப்பரின் அன்பு. இதுதான் கடைசி வரை என்னோட கூட வரப்போகிற அன்பு என்று சொல்லி அந்த அன்பிற்காக அவர் என்ன செய்து விட்டால் தனக்கு வந்த சகல விதமான வாய்க்கள், அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் உலகத்தில் உண்டானவைகளில் நீங்கள் என்ன செய்யக்கூடாதாம், அன்பு கூறாது இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த நம்முடைய நான் சொல்லுகிறேன், நமக்கு நெருக்கங்களும் சூழ்நிலைகளும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இவைகளின் மத்தியிலே நாம் நேசரிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அடுத்து அதுல 17ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவான், உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகத்தில் அன்பு கூறுவதற்கு யாருடைய அன்பு இல்லைன்னா பிதாவுடைய அன்பு இல்லை. பிதா யாரை நேசிக்கிறார்? தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஏனென்றால் இதில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்திலேயே அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது மிக அழகாக அவள் அங்கே சொல்லுவார். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 6 வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. கவனிக்க வேண்டும், என்ன நடந்ததாம்? இந்த மேய்ப்பெண் மீது இந்த சூழமைத்தால் கொண்டதான அந்த அன்பில, அந்த பாசத்துல அவங்களுக்கு அங்க என்கேஜ்மெண்ட் கூட நடந்துருது அந்த கதையில. ஆனால் இவள் நல்ல மகா ரூபவதி தான் இருந்தா. இவங்க என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, இந்த சகோதரர்கள் இவள் வந்து அடிக்கடி இவளுக்கு நேரம் கிடைக்கிறதுனால இவள் என்ன பண்றான்னா, இவள் கேப் கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் போய் யாரை போய் சந்திக்கிறாள்? அந்த மேய்ப்பனை, அந்த நேசரை போய் சந்திக்கிறாள். இப்படி நேரம் இவளுக்கு கொடுத்தால் தானே அந்த நேசரை போய் சந்திப்பதற்கும் மேய்ப்பனிடத்துல போய் அங்க பேசி கொண்டிருப்பாய் நீ. ஆகையால நீ என்ன பண்ணுனா, எங்களுடைய ஆடுகளை, எங்களுடைய வேலையெல்லாம் நீ என்ன பண்ணு, செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்க அதான் வசனம் சொல்லுகிறது பாருங்க. நான் கருப்பாயிருக்கிறேன் என்று நீங்கள் பாராதீங்கள், வெயில் என் மேல் பட்டது, நான் கருப்பாயிருக்கிறேன் என்று நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பாராதீங்கள். ஆனால் அவர் சொல்றாரு, வெயில் என் மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாய் இருந்து என்ன பண்ண, என் சகோதரங்கள்லாம் என் மேல கோபப்பட்டு, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம், நீ எப்போ பார்த்தாலும் வந்துட்டு அங்கேயே போய் நேசர்கிட்ட அங்கே எப்போ நீங்கள் இருவரும் எப்போதும் சந்தித்து சந்தோஷமா இருக்கிறீர்களே. ஒண்ணு தெரியுமா, நமக்கு தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிற நாளில உண்மையா நாம் தேவனோடு கூட நெருங்கி அவரிடத்தில் அன்பு கூறவும், அவர் நம்மிடத்துல அவர் அன்பு கூறுதலை குறித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரங்களை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்கு எப்போல்லாம் நெருக்கம் வருதோ, எப்போதெல்லாம் சூழ்நிலைகள் மாறுகிறதோ, அப்பொழுதெல்லாம் ஒன்றை நாம் நினைத்து கொள்ள வேண்டும், நாம் அவரோடு கூட நெருங்கி அவரோடு கூட உறவாடுவதற்கு கர்த்தர் நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா சில நேரங்கள் வரும், ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாத நாட்கள் வந்துடும். ஆனா இன்றைக்கு அவள் சொல்லுகிறாள், என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையும் நான் காக்க முடியாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. அதாவது கருப்பா இருக்கிறது ரீசன் சொல்லிட்டாங்க அந்த அம்மா. நான் அழகாக தான் இருந்தேன், இப்போ கருப்பானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வெயில், அந்த வெயில் கூட என் மேல படாம தான் இருந்தது. அது என் மேல படுவதற்கு காரணமா இருந்தவர்கள் என்னுடைய தாயின் பிள்ளைகள், என் சகோதரர்கள். மீன்ஸ் அவர்கள் என் மேல் பொறாமை கொண்டார்கள், என் மேல் பொறாமை கொண்டார்கள். ஏனென்றால் என் நேசர் என்னவா இருக்காரு, அந்த மேய்ப்பன் மேல பிரியமா இருக்கிற இவர்கள் பொறாமை கொண்டார்கள். ஆனால் ஒன்று தெரியுமா, நீ கருப்பா இருந்தாலும் சரி, கலராக நீ எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் நேசம் வலிது, அன்பு வலிது. அந்த அன்பு ஒரு நாளும் மாறாது, இயேசுவின் அன்பு. ஆமென். இவ்வளவு கருப்பா இருக்கிறவங்களே சாலமன் வந்து 7ஆம் அதிகாரத்தில் இந்த அளவு வர்ணித்திருப்பார் என்றால் கர்த்தர் நல்லவர். ஆமென். எவ்வளவு பெரிய அன்புள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர்.
எவ்வளவு பெரிய நேசத்தை, எவ்வளவு பெரிய பாசத்தை நம்ம மேல வைத்திருக்கிறார். இந்த அன்பு இன்னைக்கு நமக்கு இந்த சூலமேத்தியாளுக்கு வந்து பார்த்த கிடைத்த வாய்ப்புகள் பல. அல்லேலூயா. இன்னைக்கு கூட நான் சொல்ல முடியும், எத்தனையோ பேர் திருமணம் செய்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் கூட கழிச்சு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். 25 வருஷம் கழிச்சு போயிட்டு இருக்கோம். அப்பொழுது கூட என்ன பண்ணுவாங்க, திடீரென்று ஏதோ ஒரு சொந்தக்காரரோ வேற யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் நல்ல வசதி படைத்தவர் வந்து வீட்டில் உட்காந்து கொஞ்சம் பேசிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுடுங்க. அப்பவே தெரியாத போச்சுங்க. தேவையில்லாம இவங்கிட்ட வந்து எப்ப சொல்றாங்க, 25 வருஷம் கழிச்சு சொல்லக்கூடியவர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் அதே கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்று இல்லையா. இந்த காரணம் என்னவென்றால், அப்ப உலகத்தை பார்க்கிறார்கள். உலகத்தை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த சூலமேத்தியாளுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு வந்தது, வழிகள் வந்தது, வாய்ப்புகள் வந்தது. ஆனால் சூலமேத்தியாள் சொல்லுகிறார், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடைய. சாலமோன் கடைசியில் பார்த்தாரு, அப்பா இந்த அம்மா வந்து நம்ம என்னதான் போட்டு பார்த்தாலும் இந்த அம்மா நமக்கு ஒன்றும் சரியில்லை. காரணம், அப்போ என்னைய விட அவரிடத்துல ஏதோ ஒன்று இருக்கிறது. அது என்ன? அதுதாங்க அன்பு, அந்த நேசம். பார்த்தாச்சு. இவர் எல்லாத்தையும் வர்ணிச்சுட்டே வராரு. தன் கரத்தில் இருக்கக்கூடிய சகலத்தை, உலகத்தில் உள்ள சகல செல்வம், அதான் சொல்லப்படுது, உலகமும் உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஒழிந்து போகும். நம்ம கிட்ட எல்லாம் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் பார்த்து எடுத்து நம்ம கிட்ட பழகி வந்தவர் அல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். நம்ம சூழ்நிலைகளின் நெருக்கத்தையும் கண்ணீரையும் பலதரப்பட்ட இன்னல்களையும் நிந்தைகளையும் பார்த்து நம்மை முடியாது என்று சொல்லி, கிடையாது என்று சொல்லி உதறி தள்ளப்படும் போது நம்மை நேசித்தவர் நம்முடைய இயேசு. இந்த அன்பு எப்போதும் ரொம்ப வலிது. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா, கொஞ்சம் ஆள் செட்டில் ஆனதுக்கு அப்புறமாக திடீரென்று இடையில வரக்கூடிய அன்புக்காக இந்த அன்பை விட்டு விட்டால் அதை விட பரிதபிக்கப்பட்டவர்கள் யாருமே இருக்க முடியாது. நான் சொல்லுவேன், கடைசி வரை அவள் மிக அழகாய் முடிக்கிறாள். மிக அழகாக அவள் சொல்லுகிறது நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த 7ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், உன்னத பாட்டு 7:10, வாரும் என் நேசரே. நம்ம எங்க போலாம் தெரியுமா? அங்க போலாம் வாங்க. சந்தோஷம் அங்கதான் இருக்கு. ஆமென். நிம்மதி அங்கதான் இருக்குது, மகிழ்ச்சியோடு கூட. ஏனென்றால் நான் எதிர்பார்த்த அன்பை எனக்கு தரக்கூடியவர், என்னை விட என்னை நேசிக்கிற அன்பானவர் நம்முடைய ஆண்டவர். நான் அதைதான் சொல்ல முடியும். இந்த அன்புள்ள ஆண்டவர் நமக்காக தன் சரீரத்தையும் நமக்காக பிக்க கொடுத்தார், நமக்காக ரத்தத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதனால கூட இதை நாம் புசிக்கும் நாளிலே நாம் இன்னும் அவரோடு கூட நெருங்கி அவருடைய வாழ்க்கை, அவரோடு கூட நாம் இடைப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இதனால் நான் திரும்ப சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த விதமான, நான் திரும்ப எச்சரிக்கிற விஷயம், உலகத்தில் இருக்கிற எது ஒன்றும் இயேசுடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்காதபடிக்கு தயவு செய்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் நேசருடைய அன்பை விட்டு உங்களை பிரித்து விடக்கூடாது. அப்படி பிரிக்கக்கூடியது எதுவாக இருந்தால் அதை தயவு செய்து எடுத்து ஓரம் கட்டிடுங்க. சாலோமோனிடத்தில் இல்லாத செல்வ சம்பத்துகள் ஒன்றுமே அல்ல. உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம், மோவாப் தேசத்தில் நடந்த ஒரு அருமையான சம்பவம். ரூத் என்கின்றதான அந்த ஸ்திரீயோடு கூட வந்ததான அருமையான 2 சகோதரிகள். ஒர்பால், ரூத். அங்கே பார்க்கிறோம், ஒர்பாலுக்கு ஒரே எண்ணம், எப்படியாகிலும் கணவர் இல்லையே, இனி நமக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, சான்ஸ் கிடைக்குமா என்று பார்த்தார். ஆனால் ரூத்தோ, என்ன நடந்தாலும், என்ன வந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும் பரவாயில்லை, நான் செத்தாலும் உன்னோடு கூட நான் சாவேன். அன்பு வலி பெரியது, நேசரின் அன்பு வலியுது. ஆனால் அப்படி என்ன வந்தாலும் பரவாயில்லை என்று சகிப்பு தன்மையோடு பின்பற்றி போன ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். கர்த்தர் பிற்பாடு கர்த்தராகிய இயேசுவுடைய சந்ததி உருவாவதற்கு ஒரு வாய்ப்பே அங்கிருந்து மோவாப் ஸ்திரீயாகி அந்த ரூத் இடத்துல, போவாஸ் இடத்துல தான் வருகிறது. ஈசாய் வருகிறார், தாவீது வருகிறார். அந்த ஜெனரேஷன்ல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அல்லேலூயா. இதுதான் உண்மை. வசனம் சொல்லும், அவரோடு கூட நம்ம பாடுபட்டோமா, அவரோடு நம்ம ஆளுகை செய்வோம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம் இந்த நேரத்தில். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நாம் இந்த நாளிலும் கூட எந்த விதமான உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்திற்கும் நாம் செவி கொடுத்து எந்த சூழ்நிலைகளில் நாம் மூழ்கி போய்விடாத படிக்கு. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord Jesus. Hallelujah. Glory. Hallelujah.
சோதரிக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தின் மூலமாய் நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். ஆமாண்டவரே, அப்படி நேசரினுடையவர் கர்த்தாவே. இந்த நேசர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த சூலமேத்தால் தன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ செல்வங்கள், இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் வந்து எடுக்கலாம் ஆண்டவரே. ஒருவேளை இப்பொழுது நாங்கள் போய்கொண்டிருக்கிற பாதைகள் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறதப்பா, இடுக்கண்கள் இருக்கிறதப்பா, பலதரப்பட்ட சூழ்நிலைகள்லாம் மிக குறுகி காணப்படுகிறது. ஆனால் எங்களுக்கு தேவைகளும் மற்ற எல்லா விஷயமும் ஆண்டவரே எங்களுக்கு அதிகமாக இருக்கிறபடினால கூட அந்த அன்பு கர்த்தாவே என்னைக்கும் மாறாத ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற அன்புல, உலகத்தில் இருக்கிற விஷயத்துல நாங்கள் எங்கேயும் விழுந்து விடாது அப்படி கர்த்தாவே. அந்த சூலமேத்தால் தன்னை பாதுகாத்துக் கொண்டார் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த சாலமன் எத்தனையோ கர்த்தாவே அவர் முட்டி மோதி பார்த்தார் ஆண்டவரே. எவ்வளவோ சொல்லி பார்த்தார் ஆண்டவரே, வர்ணித்து பார்த்தார், எல்லாம் செய்து பார்த்தார். ஆனால் ஒன்றும் செய்யல, அவர் தோற்று போனார். ஆனால் அந்த சூலமேத்தியாலோ நான் நேசருடையவள், என் நேசரின் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே அந்த அன்பை வெளிப்படுத்தினதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஏசப்பா எபேசியர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்த ஆண்டவரே, நீர் எப்படியாய் கர்த்தாவே சபைக்குரிய தலையாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் நாங்கள் எல்லாம் உடைய அவயங்களா இருக்கிறோம் ஐயா, உங்க சரீரத்தில் அவயங்களா இருக்கிறோம்ப்பா. உங்க எலும்புக்கு எல்லாத்துக்கும் உரியவர்கள் நாங்க தான் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஒரு கற்புள்ள கன்னிகையான ஆண்டவரே அந்த திருசபையாய் ஏசப்பா உமக்கு நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் ஐயா, சபை நியமிக்கப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவர் நீர் வரும் பொழுது கர்த்தாவே நாங்கள் கரை தறியாற்று ஆண்டவரே எல்லா குறைகளும் நீக்கி உமக்கு முன்பாக நாங்கள் நிற்க பாத்திரவான்களா எங்களை மாற்றுங்க. இதற்கிடையில் இந்த உலகத்தில் எந்த விதமான காரியங்களும் கர்த்தாவே ஆண்டவர் எங்கள் சூழ்நிலைகளை வைத்து எங்களுடைய நிலைமைகளை எல்லாம் பார்த்து எங்களை வஞ்சித்து விடாதபடி எங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம். நாங்கள் எங்க சூழ்நிலை ஆண்டவரே, நாங்க எப்படிப்பட்ட இடத்துல இருந்து எங்களை தூக்கி எடுத்துன்னு வந்தீங்க ஆண்டவரே. அப்போதே எங்களை முன்குறித்தீங்கப்பா, தாயின் கருவில உருவாவதற்கு முன்னமே எங்களை முன்குறித்தவரப்பா. அதனால அந்த அவ்வளவு பெரிய அன்பு ஏசப்பா, அது நிரந்தரமான அன்பு, நித்திய அன்பு ஆண்டவரே. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்டவரே பல ஆண்டுகளை கடந்து ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பொழுது தாயின் கருவில முன்குறித்தவர் எத்தனை ஆண்டுகளும் எங்களை பாதுகாத்து இருந்தீர் என்றால் உங்களுடைய அன்பு இதற்கிடையில் எத்தனை அன்பு நாங்கள் பார்த்துட்டோம் ஆண்டவரே. ஆனா எல்லாம் மாறி போச்சப்பா. நிலையான உம்முடைய அன்பு மட்டும் எங்களை இன்றைக்கு உங்களுடைய திருசபையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இந்த அன்பை நாங்கள் ஒருபோதும் விட்டு விடாம நான் என்னேசருடையவர், அவர் என்னுடையவர் என்று சொல்லி ஒருவர் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரை உண்மையிலே நாங்கள் மகிழ்ந்து எப்போதும் களி கூற உதவி செய்யுங்கப்பா. ரத்த கோட்டையில் மூடிக்கொள்வீங்க. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தடைப்பட்டெல்லாம் நினைவு கூறும், தொடர்ந்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, சீக்கிரமாய் திருசபையில் திறப்பிற்கு என் தேவ வழிகளை வகுத்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கடந்த நாளில் கூட நாங்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறோம், ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க ஆண்டவரே. இன்னைக்கு எங்க சென்னை பட்டணத்துல கூட குறைவுகள் காணப்படுகிறது இந்த கொரோனா தொற்று ஆண்டவரே. அதே போல இன்னமும் ஆண்டவரை எல்லாம் தமிழகம் முழுவதிலும் இது ஒன்றுமே இல்லாம மாறணும் ஏசப்பா, ஒன்றும் இல்லாம மாறணும். இனி ஜபத்தை கேட்கிறவரப்பா, எப்படியாவது தமிழகம் முழுவதிலும் ரிலீஸ் பண்ணி கர்த்தாவே ஒரு பெரிய எழுப்புதல் தீங்க உண்டாக இந்த ஆண்டில கர்த்தர் கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கையில் பிரயாசங்கள் ஆசீர்வதிங்க. வாக்கிய நன்மை உண்டாகட்டும். ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவை வேண்டி கேட்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழுவதும் என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல பாவங்கள். ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களின் அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் நம்முடைய திருசபையோடும் தடைப்பட்டிருக்கிற மக்களோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.